நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு ராம்ராஜ் பட்டு வேட்டி, பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. நம்ம தமிழ்நாட்டுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது பிப்ரவரி 19 அன்னைக்கு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சுல்ல. இதுல விஜய் மக்கள் இயக்கம் நிறைய இடத்துல இப்ப ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்களா. இது தொடர்பான நியூஸ் தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே புதுக்கோட்டை நகராட்சி 4வது வார்டுல விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த வேட்பாளர் முகமது பர்வேஸ் அப்படிங்கிற வேட்பாளர் தான் இப்ப வெற்றி பெற்றிருக்காரா. அண்ட் இது தொடர்ந்து இவரு மட்டும் இல்லாம விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த இன்னும் 2 வேட்பாளர்களும் ஜெயிச்சிருக்காங்களா. அவங்க எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அப்படிங்கிற நகராட்சியில விஜய் மக்கள் இயக்க மாவட்ட தலைவர் பூக்கடை மோகன் அப்படிங்கிறவர் தான் வின் பண்ணிருக்காரு. அதே மாதிரி விருதுநகர் மாவட்டம் தென்கொடிக்குளம் போரூராட்சி 5வது வார்டுல விஜய் மக்கள் இயக்க வேட்பாளர் ராஜசேகரன் வெற்றி பெற்றிருக்காரா. இப்போதைக்கு இவங்க 3 பேர் ஜெயிச்சிருக்க விஷயம் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சென்னை மாநகராட்சி 136 வார்டுல போட்டியிட்ட 22 வயசு இளம் பெண் திமுக வேட்பாளர் நிலவரசி துரைராஜ் வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்களுக்கு எதிர்த்து போட்டியிட்ட விஜய் மக்கள் இயக்க வேட்பாளர் அறிவு செல்வி ஆரம்பத்துல முன்னிலையில இருந்தாலுமே நூழிலையில தோல்வி அடைஞ்சிருக்காங்களா. இது தெரிஞ்சதுல இருந்தே மக்கள் எல்லாருமே தளபதி மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஈவன் தோ அவர் அரசியலுக்கு வரலனாலும் நிறைய பேர் அவர் வரணும் அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா தெரிவிச்சிருங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க இந்தியா கிளிட்ஸோட இணைஞ்சிருங்க. இவரை கூப்பிடுறதுக்கு ஒரு 5 days முன்னாடி அண்ணன் சொல்றேன். பேருக்கே உள்ள ரியாக்ஷன் இருக்கு. அப்ப விஜயனே வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா தான். போற இடத்துல எல்லாமே அவங்க சொல்றது உனக்காக ஓட்டு போடணும் இல்லை விஜய்க்காக போடணும். என்ன பேசணும், என்ன ரியாக்ட் போட்டோ இருக்கணும், அவ்வளவுதான். நோட்டீஸ் கொடுத்தப்போ உனக்கு தான்ப்பா என் ஓட்டு அப்படின்னு அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஐயா அவர் பார்த்துட்டு ஐயா நான் உனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி எம்ஜிஆருக்கு அப்புறம் இளைஞர்கள் கூட்டம் இங்க தான்ப்பா பார்த்தேன் அப்படின்னு சொன்னாரு. இது ரொம்ப சத்தியமான ஒரு உண்மை. ஓட்டெல்லாம் கண்டிப்பா போட்டுருவோம். முதல்ல நீங்க பீஸ்ட் பாட்டை போடுங்க. நாங்க ஓட்டு கேட்கறத ஸ்டாப் பண்ணிட்டு பாட்டு போட்டீங்களா? ஆமா, உண்மையிலே டாக்டர் வேற விலக மாட்டாங்க. கண்ணுக்கு முத்தம் கொடுத்தா பரவாயில்ல, மனுஷன் கண்ணாடிக்கெல்லாம் முத்தம் கொடுக்குறான். அவ்வளோ காத்துட்டு இவ்வளவு ஒரு வேகம் கொடுக்குறாருன்னா மாசம் 22ஆம் தேதி வரை வருது. அப்ப என்ன வேகத்துல வீட்டு போடுவாரு வீடானு பார்த்து வரையா ஒரு உதட்டுல கொடுத்துட்டு வா. விஷவன்ட்டு போட்டோக்கு கொடுத்து என்ன ப்ரோஜனம்? Powered by GT Holidays, தமிழ்நாடு's #1 travel company, Mr. Gold, 100% செக் நல்லெண்ணெய் மற்றும் raga.com. நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு ராம்ராஜ் பட்டு வேட்டி, பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி.